காசநோயின் அறிகுறிகளாக இருக்கலாம். நான் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய வாயில் கதவுல தான் நிற்கிறேன். மிகவும் ஒரு கொடிய நோய். எனக்கு 2 கிழமைக்கு மேலே இருமல் தொடர்ச்சியாக இருந்தது. டாக்டர் ஆர் கேதீஸ்வரன் பெரியார்பதியிலிருந்து பண்ணைக்கு அனுப்பினது. பொது சுகாதார பிரிவுக்கு ஒரு பாரிய சவாலாகவே இருக்கின்றது. பல நோய்களை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இடங்களிலிருந்து ஒரு அரைண்ட சைஸின் 1/7 ஒரு பங்கு காசநோய் இருந்ததுக்கான ஆதாரங்கள் மம்மியில் 250க்கும் 260 நோயாளிகளை நாங்கள் சராசரியாக கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறோம். யாழ் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொது சுகாதார பரிசோதனைகளும் ஜீன் எக்ஸ்பர்ட் என்று சொல்லப்படுகின்ற காசநோய் கிருமியினுடைய அந்த மூலக்கூற்று தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு மார்ச் 24ஆம் தேதி உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு இந்த இடத்துல வைத்தியர்கள், சுகாதாரத்துறையினர், ஒட்டுமொத்த துறையினர் இணைந்து ஒரு நடைபவனி, விழிப்புணர்வு நடைபவனியை செய்ய இருக்கிறோம். அந்த காணொலியை தான் நீங்க பார்க்க போறீங்க. இந்த காணொலி ஒரு வைத்தியத்துறை சம்பந்தப்பட்ட காணொலி என்றதால ஏழுமானவரை மற்றவர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து விடுறோம். இப்போ நான் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய வாயில் கதவுல தான் நிற்கிறேன். இந்த இடத்துல இருந்தால் இந்த நடைபவனி ஆரம்பித்து பண்ணை வைத்தியசாலைக்கான போகுது. இதில் வைத்தியசாலை பணிப்பாளர், பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் உட்பட ஏனைய ஆக்களும் இதில் பங்கு வர போயினும் வாங்கோ இந்த அருமையான காட்சியை பார்ப்போம். போன்ற அறிகுறிகளும் காசநோயின் அறிகுறிகளாக இருக்கலாம். இன்று நமது உலக காசநோய் தினம் மார்ச் 24ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு நமது மார்பு நோய் சிகிச்சை நிலையத்தினால் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. இதை ஒட்டி இன்று நடை பேரணி ஒன்று யாழ் போதனா வைத்தியசாலையிலிருந்து மார்பு நோய் சிகிச்சை நிலையம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இதில் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆர் கேதீஸ்வரன், யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் டாக்டர் சத்யமூர்த்தி, யாழ் போதனா வைத்தியசாலையின் மார்பு நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆதவன் மற்றும் மருத்துவர்கள், சாதி உத்தியோகத்தர்கள் மற்றும் நமது மார்பு நோய் சிகிச்சை நிலைய உறுப்பினர்கள், எம்ஓஎச்எஸ், நர்சிங் ஸ்டாஃப்ஸ் மற்றும் சுகாதார உத்தியோகத்தர்கள், விசேடமாக எங்களோட பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் களத்தில் நின்று அவர்களால் எங்களுக்காக போராடுகின்றவர்கள், அவர்களை உள்ளடக்கிய நடைப்பயணம் ஒன்று இப்பொழுது மார்பு நோய் சிகிச்சை நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இன்று உலகளாவிய ரீதியிலே சர்வதேச காசநோய் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இந்த காச நோயை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக இன்றைய தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலும் இந்த நோயை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கோடு இந்த விழிப்புணர்வு நடைபவனி இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனை ஏற்பாடு செய்திருந்த டாக்டர் மணிவாசம் அவருடைய இந்த காசநோய் மார்பு சிகிச்சை நோய் நிலையத்திலே பணியாற்றுகின்ற அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே அதே போன்று இதில் பங்கு பெற்றிய உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களது நாட்டை பொறுத்த மட்டிலே இன்னமும் எங்களுடைய பொது சுகாதார பிரிவுக்கு ஒரு பாரிய சவாலாகவே இருக்கின்றது. நாங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே சராசரியாக 250-260 நோயாளர்களைத்தான் ஒவ்வொரு வருடமும் இனங்கண்டு கொண்டிருக்கின்றோம். எனவே ஒவ்வொரு வருடமும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 150 நோயாளர்களை இனங்காண தவறுகின்றோம். எனவே எங்களுடைய நோக்கம் இது பற்றி பொதுமக்கள் மத்தியிலே, எங்களுடைய சுகாதார பணியாளர்கள் மத்தியிலே இது பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த இலக்கை ஒரு வருடத்துக்கு சராசரியாக 400 நோயாளர்களை இனங்காண வேண்டும். அந்த இலக்கை நாங்கள் அடைய வேண்டும். இதற்கு முதலிலே பொதுமக்கள் மத்தியிலே
விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். இங்கே நீங்கள் குறிப்பிட்டது போல 2 வாரத்துக்கு மேல் இருமல் அல்லது பசியின்மை போன்ற நிறை குறைவு போன்ற அறிகுறிகள் இருப்பவர்கள் தங்களை பரிசோதித்து கொள்ள வேண்டும். இந்த மார்பு நோய் சிகிச்சை நிலையத்திலே அதற்கான சகல வசதிகளும் இருக்கின்றன. இதற்கு மேலதிகமாக எங்களுடைய ஆதார வைத்தியசாலைகளிலே இதற்குரிய வசதிகள் இருக்கின்றன. எனவே இந்த நோயாளர்கள் அனைவரையும் எங்களுடைய சமூகத்திலே இனங்கண்டு அவர்களுக்கு உரிய நேரத்திலே அந்த முழுமையான சிகிச்சையை வழங்குவதன் மூலம் எதிர்காலத்திலே இந்த காச நோயை எங்களுடைய நாட்டிலே கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் காச நோய்ன்றது சாதாரணமாக இந்த வளிமண்டலத்தில் காணப்படத்தக்க ஒரு பாக்டீரியா தான் மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இந்த பாக்டீரியா வந்து சாதாரணமாக இருக்கும். ஆனால் இந்த பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னு சொன்னால் சூரிய ஒளிக்கு இருக்குது. சூரிய ஒளியில் இருக்கிற யூவி கதிர்களால் இந்த பாக்டீரியா அழிஞ்சிடும். இதுக்காகத்தான் எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு வீடுகளில் காற்றோட்டம் வெளிச்சம்ன்றது சரியான முக்கியம். ஒரு வீடு கட்டேக்க நிறைய வீட்டு திட்டம் கிடைச்சாக்களுக்கு அல்ல வீட்டை ஒரு முறைப்படி கட்டுறாக்களுக்கு தெரியும், கட்டட விண்ணப்ப படிவம் அனுப்பின உடனேயே அது வந்து பிரதேச சபைக்குள்ளால அல்லது மாநகர சபை அல்லது நகர சபைக்குள்ளால பிஹெச்ஐ வந்து வீட்டை பார்க்கறது காற்றோட்ட வெளிச்சம் இருக்க வேணும்னு சொல்லி ஒரு அரைன்ற சைஸிൻ്റെ 1/7 வந்து காற்றோட்ட வெளிச்சத்துக்காக ஜன்னல் இருக்க வேணும். ஆனால் நாங்கள் எல்லாம் என்ன செய்கிறோம், ஜன்னலை கட்டி போட்டு ஜன்னலை பூட்டி போட்டு படுக்கிறோம். இது வந்து உண்மையாக ஒரு பிழையான முறை. தற்போதைய பாதுகாப்பு காரணங்களுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம், ஜன்னலை கட்டி வச்சிருக்கிறோம் ஆனால் பூட்டுறோம். அதால் காற்றோட்ட வெளிச்சமாக எல்லாரும் நாங்கள் வந்து எங்களோட வதிவிடங்களை மாற்றுறது இல்லை. எனவே கட்டாயம் அதை செய்ய வேணும். இது தவிர இந்த நோய் வந்து ஒரு குணமாக்கப்படக்கூடிய ஒரு நோய். 6 மாதம் தொடர்ச்சியாக ட்ரீட்மெண்ட் எடுக்க வேணும். அந்த மருந்து குளிசைகள் கொஞ்சம் வீரியம் கூடினதுன்றதால அது எடுக்க நிறைந்த புரத உணவுகள் எடுக்க வேணும். இறைச்சி, ஈரல் இப்படியான நிறைய முட்டை, பால் போன்ற புரத உணவுகளை எடுக்க பக்க விளைவுகள் வந்து குறைவாக இருக்கும். அப்படி ஏதாவது பக்க விளைவுகள் வந்து அந்த மருந்து எடுக்க சிறுநீர் வந்து கடுமையான நிறமாக போதல், கண் சிவத்தல், உடல் மஞ்சளாகிறது, மூச்சு விடுவதில் சிரமம், இப்படியான பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் உங்களுடைய பகுதி பிஹெச்ஐ பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு சொல்ல வேணும் என்றதையும் இந்த இடத்தை சொல்லிக்கொள்கிறேன். இவ்வாறான நோய்களில் சிக்குண்டு சின்னாபினமாக போகின்றவர்களை நாங்கள் காப்பாற்ற முடியும். ஏனெனில் உங்களுக்கு தெரியும், டிவி மிகவும் ஒரு கொடிய நோய். அது ஆரம்பத்தில் அல்லது அந்த மருந்தெடுக்கிற காலங்கள் அல்லது அவர் ஒரு கடுமையான ஒரு வருத்தத்துக்கு உள்ளாகினால் அவருடைய பிற்காலம் முழுவதும் அவருடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்காது. ஆகவே நான் இதை, அதாவது போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் என்ற ரீதியில் நான் இவற்றை கட்டாயம் செய்து தர முயற்சிப்பேன். அதற்கு நீங்கள் அடிக்கடி எனக்கு ஒன்று உந்துதலையும் 2வது நெருக்கடிகளையும் நீங்கள் தர வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். பெரியார்பதியிலிருந்து பண்ணை ஜனத்தினர் நாங்கள் எந்த நேரம் வந்தாலும் எங்களுக்கு எங்களோட வருத்தத்தை சுத்தப்படுத்தி தருவினோம். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இங்கே நாங்கள் எந்த நேரம் வந்தாலும் எங்களுக்கு ஏற்ற ஒழுங்க அதே செய்யணும். நமது யாழ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1,62 நோயாளிகள் இனம் காணப்பட வேண்டியுள்ளனர். ஆனால் நாங்கள் இதுவரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் 250-260 நோயாளிகளை நாங்கள் சராசரியாக கண்டுபிடித்து கொண்டிருக்கின்றோம். இதில் நாங்கள் பின்னடைவாக 125 நோயாளிகளை கண்டுபிடிக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆகவே மக்களது ஒத்துழைப்பு மூலம் மாத்திரமே இதை நாங்கள் நிறைவு செய்யலாம் என்பது எங்களுக்கு உரிய நம்பிக்கையாகும். பொதுவாக காசநோய் சஸ்பெக்டட் காசநோய், அதாவது காசநோயின சந்தேகிக்கப்படும் நோயாளிகளுக்குரிய அறிகுறிகள் பொதுவாக லாஸ் ஆஃப் வெயிட், அதாவது நிறைக்குறைவு, பசியின்மை, மாலை நேர காய்ச்சல், இதவில் வியத்தல் உடனான பொதுவான இந்த அறிகுறிகளுடன் தான் வருவார்கள். அப்போ இவர்களுக்கு பொதுவாக நாங்கள் அடிப்படை சோதனையாக வந்து சளி மாதிரி பரிசோதனைகளை மேற்கொள்வோம். குறைந்தது 3
தொடர்ச்சியான சளி மாதிரி பரிசோதனைகளை வழங்க வேண்டும். அதை நாங்கள் ஒரு 2 நாட்களில் அதுக்குரிய ரிசல்ட்ஸை கொடுப்போம். இதில் பாசிட்டிவாக வந்தால் அந்த நோயாளிகளை நாங்கள் அடையாளப்படுத்தி அவர்களுக்குரிய சிகிச்சையை ஆரம்பிப்போம். பொதுவாக காசநோய்க்கு 6 மாத சிகிச்சைகள் தான் வழங்கப்படுகின்றன. சில வேளைகளில் அது 8 மாதங்களாக நீடித்து செல்லப்படும். ஆனால் சில எக்ஸ்ட்ரா பல்மனரி டிபி, உதாரணமாக டிபி மெனிஞ்சைட்டிஸ், டிபி ஸ்பைன் போன்ற காசநோய்களுக்கு 1 வருஷம் அல்லது 1.5 வருஷம் மருத்துவ சிகிச்சை வழங்கப்படும். இது மார்பு நோய் சிகிச்சை நிபுணர்கள், கன்சல்டன்ட் நியூரோலஜிஸ்ட், அதாவது நரம்பியல் சம்பந்தமான நிபுணர்கள் மற்றும் பொது வைத்திய நிபுணர்கள் சஜஷன் படி நாங்கள் அந்த கால நீடிப்பை செய்வோம். மற்றது இலங்கை அரசாங்கத்தினால் ஒவ்வொரு காசநோயாளிக்கும் மாதாந்தம் யாழ் மாவட்டத்தில் மாத்திரம்தான் 5000 ரூபாய் அதிகூடிய பணத்தொகை வழங்கப்படுகின்றது. அது தவிர ஒவ்வொரு மாதமும் 2 திரிபோசா பேக்கெட்டுகள் அவருடைய கால எல்லையின்படி, நோய் நிர்ணய எல்லையின்படி அவர்களுக்கு அந்த 5000 ரூபாயும் திரிபோசா பேக்கெட்டும் வழங்கப்படுகின்றன. இதை விட எமது அரசாங்க அதிபர்களாக வேறு சில சலுகைகளையும் நாங்கள் பெற்றுக் கொடுத்து கொண்டு நிற்கின்றோம். நமக்குரிய சேலஞ்சஸ் என்னென்றால், இந்த நோயாளிகளை தொடர்ச்சியான சிகிச்சைக்குள்ளே நாங்கள் தொடர்ச்சியான முறையில் உள்வாங்க வேண்டும். சிலர் இதில் இடைநடுவில் மருந்து எடுக்காமல் விட்டுட்டு செல்கின்றார்கள். இதனால் நாங்கள் அவர்களுக்கு சரியான சிகிச்சையை வழங்க முடியாத ஒரு சூழலில் இப்போ தொடர்ச்சியாக 2 மாதம் மருந்து எடுக்காமட்டால் அதை நாங்கள் டிஃபால்ட் லொஸ் டு ஃபாலோ பண்ண கேட்டகரிக்குள்ளே கொண்டு வர வேண்டி உள்ளது. இதுக்கு நாங்கள் நோயாளிகளுடன் பலமுறை ஆலோசனை நடத்துவோம். அதன் விளைவாக அவர்கள் தொடர்ச்சியாக அதை மீறி மருத்துவ சிகிச்சைக்கு உட்படாத பட்சத்தில் நாங்கள் சட்ட நடவடிக்கையை மேற்கொள்வோம். அனைவருக்கும் வணக்கம். நான் பண்ணையிலுள்ள மார்பு நோய் சிகிச்சை நிலையத்துக்குரிய ஆய்வு கூடத்துக்குரிய வைத்திய பொறுப்பு அதிகாரி. இங்கே முக்கியமாக இந்த ஆய்வு கூடத்தில் நாங்கள் காசநோயை கண்டறியறதுக்காக மிக முக்கியமான 2 சளி பரிசோதனைகள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவது ஜீன் எக்ஸ்பர்ட் என்று சொல்லப்படுகின்ற காசநோய் கிருமியினுடைய அந்த மூலக்கூற்று கட்டமைப்பை அறிவதற்கான ஒரு டெஸ்ட் உண்டு. அது மிக விரைவாக நாங்கள் அதுக்குரிய ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. 2வது பரிசோதனை அந்த காசநோய் கிருமிகள், சளியில் இருக்கிற காசநோய் கிருமிகளை வளர்த்தெடுத்து அதனுடைய ரிப்போர்ட்டை நாங்கள் வழங்குவது. இதற்கு எங்களுக்கு 2 மாதங்கள் அளவு எடுக்கும். அது மெதுவாக வளர்கிற கிருமி என்றபடியால் இந்த 2 முக்கியமான பரிசோதனைகள் தான் இங்கே வழங்கப்படுறது. இலங்கையில் இருக்கிற 4 காசநோய்க்காக வழங்கப்பட்டிருக்கின்ற 4 மருத்துவ ஆய்வு கூடங்கள் இதுவும் ஒன்று. இது முழு வட மாகாணத்திற்குமான நோயாளர்களுக்கு என வழங்கப்பட்டிருக்கிற ஆய்வு கூடம். வணக்கம் அனைவருக்கும். இன்றைய தினம் மார்ச் 24 உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு எங்களோட மார்பு நோய் சிகிச்சை நிலையத்தினால் நடாத்தப்பட்ட இந்த நடைபவனியில் எங்களோட பொது சுகாதார பரிசோதகர் சார்பில் யாழ் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொது சுகாதார பரிசோதகர்களும் கலந்து சிறப்பித்திருந்தனர். அதாவது நான் இந்த யாழ் மாவட்ட காசநோய் கட்டுப்பாட்டு இயக்கத்தினுடைய பொது சுகாதார பரிசோதகராக கடமையாற்றுறோம். எங்களுடைய இந்த பொது சுகாதார பரிசோதகற்ற கடமைகளில் எங்களோட காசநோய் என இனங்காணப்படுகின்ற எங்களோட நோயாளிகளை நாங்கள் சரியான முறையில் அவர்களுக்கான தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் அவர்களுடைய வீட்டுக்கு தெரிவித்து சென்று அங்கு காணப்படுகின்ற அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மறுபடிய சோஷியல் கண்டாக்ட் சம்பந்தமான உறுப்பினர்கள் அனைவரையும் எங்களுடைய மாவட்ட காசநோய் வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டு அவர்களுக்கான சளி பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு காசநோய் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்தி அவர்களுக்கான சிகிச்சை முறையினை சரியான முறையில் கண்காணித்தலும் நடைமுறைப்படுத்தலும் எங்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இன்றைய தினம் மிகவும் ஒரு சிறப்பான எங்களுடைய உலக காசநோய் தினத்தில் எங்களுடைய இந்த மாவட்ட மக்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு செய்தி சேகரிக்கும் முகமாக அவர்களுடைய விழிப்புணர்வு நடவடிக்கைகளுக்காக நாங்கள் யாழ் போதனா வைத்தியசாலையிலிருந்து நடைபவனி ஊடாக எங்களுடைய செயற்பாட்டை மேற்கொண்டிருந்தோம். நான் இங்கே வந்தது நோக்கம், எனக்கு 2 கிழமைக்கு மேலே இருமல் தொடர்ச்சியாக இருந்தது. தாங்க முடியாமல் தான் இங்கே போனால் சளி சோதிக்கலாம், எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும், அதற்கான வைத்தியத்தை செய்யணும் என்ற நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கிறேன். காசநோய் உலகத்தில் காணப்படுகிற தொற்று நோய்களில் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு நோய். உண்மையில் காசநோய்
எகிப்தில் வந்து 4000 வருடங்களுக்கு முதலே காசநோய் இருந்ததுக்கான ஆதாரங்கள் எகிப்து மம்மியில் காணப்படுகிறது. அதே மாதிரி இந்தியாவில் வந்து எழுத்து ரீதியான ஆதாரங்கள் 3300 வருடங்களுக்கு முதலே இருக்குது. சைனாவில் வந்து 2500 வருடங்களுக்கு முதலே காசநோய் இருந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்குது. இவ்வாறு மிகவும் பழமையான இந்த காசநோயை மனித குலம் இன்னும் முற்றாக அழிக்க முடியாமல் அல்லது முற்றாக அதன் பாதிப்புகளை மாற்ற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் காசநோய் வந்து ஒருவரிலிருந்து இன்னொருவருக்கு தொற்றும். அப்படி தொற்றுகின்ற போது நாங்கள் உணராமலே தொற்றி இருக்கோம். அந்த தொற்றி இருக்கிற நோய் நீண்ட காலம் இன்ஆக்டிவ் ஸ்டேஜில், அதாவது லேட்டன் டிபி என்று சொல்கிற ஸ்டேஜில் இருந்து பின்னர் காசநோயாக உருவாகலாம். அப்போ உலகத்தில் வந்து 4 1 பங்கான மக்கள் காசநோய் தொற்றுக்கு ஆளாகி உள்ளார்கள். இவர்களில் 10% காசநோயாளிகளாக வருவார்கள். இதில் வந்து ஒவ்வொரு வருடமும் 10 மில்லியன் பேர் உலகத்தில் காசநோயாளர்களாக வருகிறார்கள். இலங்கையில் வந்து இலங்கையின் சனத்தொகைக்கு ஏற்ற மாதிரி 14,000 பேர் ஒவ்வொரு வருடமும் காசநோயாளிகளாக இனங்காணப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் 9,000 தொடக்கம் 10,000 பேர் தான் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள். இதால் மிச்சம் 4,000 தொடக்கம் 5,000 பேர் இந்த இலங்கை சமூகத்தில் இனங்காணப்படாத ஆக்களாக இருக்கிறன. இலங்கையில் பார்த்தோம்னா, யாழ்ப்பாணத்தில் பார்த்தோம்னா, யாழ்ப்பாணத்தில் 250 பேர் அளவில் காசநோயாளியாக இனங்காணப்படுகிறார்கள் ஒவ்வொரு வருடமும். ஆனால் ஒரு 50-100 வரையான ஆக்கள் இனங்காணப்படாது இருக்கிறார்கள். இவ்வாறானவர்களை இனங்காணுவதற்கு நாங்கள் முதல்ல செய்ய வேணும், இந்த அறிகுறியை உள்ளவர்களை ஸ்க்ரீன் பண்ணணும்னா அறிகுறியை உள்ளவர்களை நாங்கள் பரிசோதனை செய்து அவர்களுக்கு நோய் தொற்றி இருக்கான்றதை உறுதிப்படுத்தணும். இதற்கு வந்து உண்மையில் இந்த நோயாளியை சுற்றி உள்ளவர்கள், நோயாளியோட பழகினவர்கள், நோயாளியின் வீட்டில் உள்ளவர்கள் எல்லாரையும் நாங்கள் சோதிக்க வேணும். உண்மையில் வந்து காசநோய் வந்து 2 வகையாக நாங்கள் பொதுவாக பிரிக்கிறாங்க. ஒன்று சுவாசப்பை தொடர்பான காசநோய், மற்றது சுவாசப்பைக்கு வெளியே உள்ள ஏனைய உறுப்புகளில் ஏற்படுகின்ற காசநோய். இதில் வந்து சுவாசப்பையில் ஏற்படுற காசநோய் வந்து அதையும் 2ஆக சொல்லலாம். ஒன்று வந்து சிமியா பாசிட்டிவ், அதாவது சளியில் பாசிட்டிவ் வந்து கண்டுபிடிக்கிறது, மற்ற சளியில் காணப்படாமல் சுவாசப்பையை சோதிப்பதன் மூலம், எக்ஸ்ரேயை சோதிப்பதன் மூலம் நாங்கள் காசநோய் வந்து கிளினிக்கலியாக கண்டுபிடிச்சாக்க. இப்போ இப்படி காசநோய் சுவாசப்பையில் இருந்து உள்ள காசநோயாளிகளால் ஏனையவர்களுக்கு தொற்றுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. அப்போ அதுவும் சிமியா பாசிட்டிவ் சளியில் காணப்பட்டால் அதற்கான சந்தர்ப்பம் மிகவும் கூட. எனவே சுவாசப்பை தொடர்பான நோயாளிகளின் குடும்ப உறுப்பினர்கள், அவர்களோட பழகிறவர்கள் எல்லோரும் அந்த நோய் கண்டுபிடிச்சு 2 கிழமைக்கு செய்கிறது நல்லது. அப்படி விடுபட்டால் பிறகாவது வந்து சளி பரிசோதனை, சுவாச எக்ஸ்ரே பரிசோதனை, மற்றது மாண்டு டெஸ்ட் அவற்றை செய்து அவர்களுக்கு நோய் தொற்றி உள்ளதா என்று நாம் காணணும். இந்த மாண்டு டெஸ்ட் மூலம் நாங்கள் அவர்களுக்கு நோய் கிருமி உட்சென்று இருக்கிறது, ஆனால் நோயாக டெவலப் ஆக இல்லை, நோயாக விரையில்லை, அப்படியான கட்டத்தில் நாங்கள் கண்டுபிடிச்சா அவர்களுக்கு எதிர்காலத்தில் காச நோய் உருவாகாமல் தடுக்க முடியும். எனவே இந்த குடும்ப உறுப்பினர் அனைவர்களும் தாங்களாயே முன்வந்து இந்த காசநோயை வெள்ளன இனங்காணுவதற்கு உதவ வேண்டும். அத்துடன் சோஷியல் கண்டாக்ட்ஸ்ன்றது அவர்களோட குடும்பத்தில் இல்லாமல் வேறு பாடசாலைகள் அல்லது குளோஸாக பழகுறாக்கள், வேலை செய்கிற இடத்துல நீண்ட காலம் அவர்களோட பழகுறாக்கள். உண்மையாக வந்து காசநோய் வந்து க்ளோஸ் அண்ட் ப்ரொலாங் கண்டாக்ட்ஸ், கூடுதலாக பழகுறாக்கள் மற்றும் நீண்ட காலம் உண்டா பழகுறாக்களுக்கு தொற்றுவதற்கு சந்தர்ப்பம் அதிகம். என்றாலும் நாங்கள் நோயாளியை பார்க்குறோம், எங்களுக்கு தொற்றாதான்ற ஒரு கேள்வி வரலாம். அதை தடுப்பதற்கு தான் நாங்கள் மாஸ்க் அணிந்து செயற்படுறோம். உண்மையில் வைத்தியர்கள் கூடி இவ்வாறான வைத்தியசாலையில் வேலை செய்வதற்கு
பின்னடிக்கிறது எங்கள் அனைவருக்கும் தெரியும். அது ஏனெண்டா இந்த டிபி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தங்களுக்கு டிபி வந்துடுமோண்டு வைத்தியர்களை அஞ்சுகிறாரு. இது உண்மையாக ஒரு துரதிர்ஷ்டமான நிலை. வைத்தியர்கள் எங்கே இருக்க வேணும்? நோயாளி உள்ள இடத்துல வைத்தியருக்கு வேலை இருக்க வேணும். அப்படி இருந்தும் சில பேர் இங்கே வர்றதுக்கு பின்னடிக்கிறாரு. ரெண்டாலும் அவர்கள் போதிய அளவு ப்ரிகாஷனை, அதாவது தடுப்பு முறைகளை பின்பற்றுவார்கள். மாஸ்கே அணிஞ்சால் அது தடுக்காது. கடைசி உங்களுக்கு பயம் வேண்டாம், N95 மாஸ்கே அணியலாம். இதோட இந்த சிகிச்சை முறையில் வந்து டொட் என்ற ஒரு முறை இருக்குது. நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு டொட் என்ற ஒரு முறை இருக்குது. அந்த டொட் முறையை செய்வதற்கு கனவை பின்னடிப்பதற்கும் இது ஒரு காரணம். டொட் என்றால் டிரெக்ட் ஒப்சர்வேஷன் தெரபி, அதாவது நேரடியாக பார்த்து மருந்தை கொடுக்கிறது. அதாவது ஒவ்வொரு நாளும் அந்த நோயாளிக்கு மருந்தை இன்னொருவர் தான் கொடுக்க வேண்டும். அது கொடுத்து அவர் விழுங்கி எடுத்து விட்டார் என்ற பிறகுதான் டொட் காட்டில் அதை செடி போட வேணும். இதுதான் டொட். இந்த டொட்டை செய்வதற்கு யாரும் முன் வரலாம். இந்த நோயாளி இந்த உறவினர்கள்லாம் இப்போ பொதுவாக இதை செய்கிறார்கள். என்றாலும் உண்மையாக அந்த உறவினர்கள் செய்ய பயஸ், அதாவது பிழைகள் வரலாம் என்றதால் இன்னும் ஒரு சுகாதார உத்தியோகத்தர் அல்லது நலன் விரும்பி அல்லது சமூக சேவர் அல்லது ஒரு மத தலைவர்கள் யாரும் முன் வந்து ஒவ்வொரு நாளும் அந்த மருந்தை கொடுத்து அதை டிக் பண்ணுறதுக்கு செய்வார்கள் என்றால் இந்த நோயாளி ஒழுங்காக மருந்தெடுக்கிறதை உறுதிப்படுத்தலாம். உண்மையாக அந்த சுயமாக மருந்தெடுக்க எல்லா மருந்தையும் சுயமாகத்தான் எடுக்கிறார்கள் என்று இதை விடக்கூடாது நாங்கள் யோசிக்கலாம். உண்மையில் ஏனைய மருந்துகள் அவர்களுக்கு கேன்சர் என்றாலும் அவர்கள் மருந்தெடுக்காவிட்டாலும் அது அவர்களை மட்டும்தான் பாதிக்கும். ஆனால் இதே அவர்கள் எடுக்காவிட்டால் சமூகத்தையே பாதிக்கும். இதெல்லாம் தான் இந்த டொட்டை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் என்று சொல்கிறோம். இதில் வந்து டொட்டை செய்ய அந்த ஒவ்வொரு நாளும் பார்த்து இவர்கள் செய்கிறதால நாங்கள் இன்றைக்கு பேஷண்ட் ஒரு நாள் மருந்தெடுக்க விரையில்லை, மருந்தெடுக்க இல்லை, அப்படியான கட்டங்கள் விரைக்க மிகவும் கெதியாக இலகுவாக அவர்களை நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதால் அந்த பேஷண்ட் வந்து இன்டரப்டர் ஆகுவதற்கு, அதாவது மருந்தை இடைவிட்ட தொடராமல் இடைவிட்ட ஆளாக வருவதற்கான சந்தர்ப்பம் குறைவு. அவர்களிருந்து எதிர்காலத்தில் அவர்கள் மருந்து வேலை செய்யாமல் வரக்கூடிய சந்தர்ப்பம் குறைவு. அதுடன் அவர்கள் திரும்பியொருக்கா இன்னொரு 2ஆம் தரம் காச நோயாளியாக வருவதற்கான சந்தர்ப்பம் குறைவு. இதால் தான் இந்த டொட்டை செய்யணும் என்று நாங்கள் சொல்கிறோம். இதற்கு உண்மையாக இம்மோச் அது சுகாதார வைத்திய அதிகாரிகள் மற்றது PHIs சுகாதார பரிசோதகர்கள் அவர்களின் ஒத்துழைப்பால் தான் நாங்கள் இதை செய்ய முடியும். எனவே இவ்வாறான ஒத்துழைப்புகள் அவர்கள் மேலும் தொடர்ந்து இன்னும் இறுக்கமாக வழங்குவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். மிகவும் ஒரு கொடிய நோய், காச நோய்க்கு எதிராக இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆளணி சுகாதாரத்துறையினரே வீதிக்கு இறங்கி இந்த விழிப்புணர்வை செய்திருந்தார்கள். இதோட மட்டும் நிற்காம இந்த காணொலியை பார்க்குற நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச சமூக மட்டங்களில் இதை பரப்பி இந்த நோய்களிலிருந்து எங்களோட நாட்டை விடுதலை செய்ய வேணும். ஏனெண்டா இந்த நோய் வந்த ஆக்களை பார்த்தா தெரியும், சரியா மெலிஞ்சு மூச்சு விடுவதில் கஷ்டப்பட்டு சரியா வாடி போயிருப்பினும். இந்த கோவிட் தொற்றுக்கு பின்னரும் இந்த நோய் வந்து கோவிட் தொற்று ஏற்பட்டாக்கள்ல குறிப்பாக அதன் பின்னரான காச நோய் என்று சொல்லி ஒரு விளைவு இருக்குது. அப்போ எனவே இந்த அறிகுறிகள் இருக்கிறாக்கள், மூச்சு விடுவதில் சிரமம், திடீரென உடல் மெலிவு, 2 வாரங்களுக்கு மேற்பட்ட இருமல், இரவுல காய்ச்சல் காய்கிறது, இரவுல கடுமையா வியர்க்கிறது, இப்படியான அறிகுறி உள்ளாக்கள் உங்களுடைய பகுதி வைத்தியசாலையை சென்று உங்களை பரிசோதிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளதோட பண்ணையில் இருக்கிற யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் இருக்கிற மார்பு நோய் சிகிச்சை நிலையத்துக்கு வந்தாலும் இதை நீங்கள் பரிசோதனைகளை மேற்கொள்ள முடியும் என்றதை தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.